பயந்து தான் மனுஷன் போகிறான் தெரியுமா உங்களுக்கு? யாரும் பயபக்தியோடு உண்மையோடு மற்ற தெய்வங்கள் என்று சொல்லுகிறத பின்தொடர்ந்து போகலை. அடிச்சிரும், கொன்னுரும். இதே லாஜிக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒத்து வராது. நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர், நம்ம ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். வேதம் சொல்லுகிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நாம சாகாம இருக்கிறோம். ஆமென். அதை புரிந்து கொள்ளணும். பயந்து அல்ல, அங்க போகலன்னு அடிச்சு போடுவார், இங்க போல அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்ல, என்னை குறித்து நீங்கள் நிதானமா பேசல, உங்களுக்கு தெரியல. என் யோபு பேசினது போல நீங்க பேசல. இப்படி சிநேகிதர்கள்னா கவனிங்க. யோபுவுக்கு அக்கா இல்லை, அண்ணன் இல்லை. நம்ம பார்த்தோம்னா இந்த 1வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரையிலும் யோபுக்கு சொந்தக்காரங்களே இல்லாதது மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்க, வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது அழகான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ண போது யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். 10வது வசனம். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் அவனுக்கு 2 தனியாக கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்தார். 11வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும், இவங்க இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க? யோபு கஷ்டப்படும் போது எங்கே இருந்தாங்க? யோசிச்சு பார்த்தீங்களா? நாமளும் அப்படி தான். கஷ்டப்படும் போது எவனும் வரமாட்டான் வீட்டுக்கு, ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. நாம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க நம்ம ஹெல்ப்பு கேட்டுருவோமோ அப்படிங்கிறதுக்காக கூட ஃபோன் வராது, பிஸியாக இருப்பாங்க. இப்போ யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆமாம், பிள்ளைங்க பிறந்துருச்சு. இப்போ ஆடு மாடெல்லாம் டபுளா வந்துருச்சு. வீடு டபுள், எல்லாம் டபுள். இதை கேள்விப்பட்டு பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவனுக்கு அறிமுகமானவர்கள். டேய், எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாள்? அறிமுகமானவர்கள். யோசிச்சு பாருங்களேன், அவன் செல்வ சீமானா இருக்கும்போது எவ்வளோ ஃபேமாக இருந்திருப்பான். எத்தனை பேர் அவங்ககிட்ட ஹெல்ப் வாங்கியிருப்பாங்கல்ல? யோபுகிட்ட வந்து எவ்வளவு பேர் ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு பேர் அவனுக்கிட்ட வந்து உதவி வாங்கியிருப்பாங்க. அவங்க எல்லாம் யோபு கஷ்டப்படும் போது எங்க போனாங்க? இப்ப வராங்க. அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, இவ்வளவு நாள் சாப்பிட்டியாப்பான்னு கேட்க ஒரு நாதி இல்லை, தண்ணி குடிச்சியாப்பான்னு கேட்க ஒரு நாதி இல்லை. மனைவி வேற வழி இல்லாம இவனை கட்டி தொலைச்சிட்டேன், வேற வழியில் அவ மட்டும்தான் இருக்கிறா. அவ கூட சொல்றா, நீ செத்து போடா, நாத்தம் வருது. இன்னும் உத்தமத்தை அவ வேற பிசாசுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். எப்போவுமே ஆரம்பத்தில் இருந்தே பிசாசுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? வீட்டில் பாருங்க, ஏவாளில் இருந்து யோபுவுக்கு மனைவியில் வரைக்கும் வீட்டில் இருந்து சொல்லுது. அவ என்ன சொல்றா தெரியுமா? தேவனை தூஷித்து நீ என்ன பண்ணிரு, சும்மா செத்துறாத, சும்மா செத்தா உங்க ஆத்மா சாந்தி அடையாது. சாந்தியோ கமலாவோ அடையணும்னா வேற என்ன பேர் இருக்கு? சாந்தி, கமலா, ஆத்மா சாந்தியா? யோசிச்சு பாருங்களேன். அப்படி நீ சும்மா செத்து போகாத, போறதே போற ஒரு வார்த்தை, அங்க தூஷண வார்த்தை, பிசாசுடைய தந்திரத்தை பாருங்க. அவனுடைய ஆஸ்தியை கெடுத்துட்டு, ஐஸ்வர்யத்தை கெடுத்துட்டு, கடைசியில் அவனுடைய நித்தியத்தையும் கெடுக்க தேவனை ஆராதித்த வாயிலிருந்து தூஷண வார்த்தையை பேச பிசாசு தூண்டுறான், ஸ்திரீயின் மூலமாய் தூண்டுகிறான். ஆமென். ஆனா யோபு என்ன தெரியுமா சொல்ற? நீ பைத்தியக்காரி சொல்றது போல சொல்ற. அங்க பார்த்தவன் யோசிச்சிருப்பான், அவ பைத்தியமா நீ பைத்தியமா? இவ்வளவுக்கு அவ சொல்றதுல லாஜிக் இருக்கு. நீ என்னத்துக்கு இன்னும் உயிரோட இருக்கிற? எல்லாத்தையும் இழந்துட்டு நீ ஓட்ட சுரண்டி வச்சுட்டு இப்ப என்ன லாஜிக் பேசிட்டு இருக்கிற? நீ பைத்தியமா அவ பைத்தியமா? யோபு சொல்ற, நீ தான் பைத்தியம், நான் பைத்தியம் இல்ல. கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா? தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியா வந்தேன், நான் நிர்வாணியா போறேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் கொண்டா வந்தேன், அவர் தானே எல்லாம் கொடுத்தாரு, அவர் தானே இந்த ஆசையை சம்பாதிக்க பலனை தந்தாரு. என்ன நீ பேசுற? அவர் என்னை கொன்று போட்டாலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போடுகிறதுக்கு கூட அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவரை நான் தூஷிக்க சொல்றியா நீ? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு ஜீவனை தந்தவர், தாயின் கருவில் என்னை உருவாக்கினவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர், என்னை வெளியே கொண்டு வந்தவர். நான் எவ்வளவு சம்பாதிச்சேன், ஆடு மாடு ஒட்டகம் கழுதை
இதெல்லாம் சம்பாதிக்க பலனை தந்தவர். இனி அவர் என்ன கொன்னு போட்டா கூட நான் அவர் மேலதான் நம்பிக்கை இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை தூஷிக்கிற வார்த்தைகளை பேசவே கூடாது. ஒரு சின்ன குறை வந்த உடனே தூஷிக்க கூடாது. ஆராதிக்கிறத விட்டு விடக்கூடாது. ஜபிக்கிறத விட்டு விடக்கூடாது. சுத்தி இருக்கிறவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்கு போய் என்ன காரணம், இனி போகாத, தூஷிச்சிரு. என்ன பேசுற நீ, தூஷிக்கவா? அவரின் ஜீவன், அவர் என் மேல அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் வாசிக்கிறோம் பாருங்க, சகோதரர்கள் சகோதரிகள் அறிமுகமானவர்கள் இவங்க எல்லாம் வீட்டில் வந்து விருந்துக்கு சாப்பிட வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்தாங்களாம். அதுவரை அங்கலாய்க்கிறதுக்கு வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். நல்ல வேலை இந்த கொரோனா டைம் பாருங்களேன், எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கல. கொரோனாலாம் இங்கேருந்து எங்களுக்கு ட்ராவல் பண்ணி வர முடியல. ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, ஃப்ளைட் இல்லை. கொரோனா காலத்தில் நம்ம அந்த காரியத்தை சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் யோபுக்கு வந்தது கொரோனா இல்லை. இவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நாள் எங்கடா போனீங்க, இப்போ வந்து அங்கலாய்க்கிறாங்க. உனக்கு அவ்வளோ கஷ்டம் வந்ததா, நாங்கள் இப்போதாங்க கேள்விப்பட்டோம். முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பாங்க. சிலரும் பார்த்துருக்கிறீங்களா, தற்செயலாக நம்மளை பார்த்துருவாங்க, வேற வழியே இருக்காது. அவங்க நம்மளை விட்டு போகிறதுக்கு வேற வாய்ப்பே இருக்காது. கையை பிடிச்சிட்டு இப்போதான் கேள்விப்பட்டேன், இப்போதான் சொன்னாங்க, அவர் சொன்னாங்க, அதுதான் ஒரு வழியாக உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கையை பிடிச்சிருக்கிற இன்னொரு ஆளுக்கு தெரியும், நீ முக்காடை போட்டுட்டு அப்படியே ஓடி போகலான்னு பார்த்த, யதார்த்தமாக என்னை பார்த்துட்டு ஓட முடியாததுனால கையை பிடிச்சிட்டு நீல கண்ணீராக வடிக்கிற. அப்படியெல்லாம் உலகம் அப்படி தான் இருக்கும். அதனால் உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிட்டையும் சொந்த பந்தங்கள்கிட்டையும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணினா ஊண்டிங்க வந்துடும், காயப்பட்டுருவீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற அன்பு உலகம் தராது. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், பிரச்சனை மத்தியில், சொந்தம் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, அறிமுகமானவன் இல்லை, எவனும் இல்லை, கூட ஒரு மூணு சிநேகிதன் இருக்கிறான், அவன் கூட தூற்றி திரிகிறான். ஆனால் யோபுக்கு கூட ஒரே ஒருத்தர் தான் யோபுடைய சார்பில் இருந்தா, அவர் தான் கர்த்தர். நீங்கள் யோபு படித்து பார்த்தீங்கன்னா, யோபு பேச 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 அடுத்த அதிகாரத்தில் யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக. அப்போது ஆண்டவர் அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் யோபுடைய சத்தத்தை கேட்கிற தூரத்தில் தான் இருந்திருக்கிறார். ஒன்று தூரத்து பக்கத்தில் தான் இருக்குது, அது என்ன சொல்லுது, செத்துப்போன்னு சொல்லுது. ஆனால் கர்த்தர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஆண்டவர் யோபுவோடு ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுகிறார், யோபுவை திடப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறார். யோபுவே, என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வானத்தை உண்டாக்கும் போது, பூமியை உண்டாக்கும் போது, சமுத்திரத்தை உண்டாக்கும் போது நீ எங்கே இருந்த, இந்த ஞானத்தினால நான் செய்யும்போது நீ எங்கே இருந்த, இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, யோபுவை மட்டம் தட்ட அல்ல, நான் இவ்வளவும் செய்தவன், உன் வாழ்க்கையில், உன் சின்ன வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாதா? நம்ம ஆண்டவரை பாடுறோம், ஆராதிக்கிறோம், நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், செங்கடலை பிளந்தவர். இது என்ன, அவர் வந்து இதெல்லாம் செஞ்சதுனால நான் யார் அப்படின்னு காமிக்கவா? இல்லை, இவைகள் எல்லாவற்றையும் செய்தனா உன் சின்ன வாழ்க்கையில உன் முந்தின நிலைமையை பார்க்கலும், உன் பிந்தின நிலையை ஆசீர்வதிக்க என்னால முடியாதா? உன் நம்பிக்கை எங்க போச்சு? ஆண்டவர் தான் கேட்கிற, அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? காற்றையும் கடலையும் அதட்டினதை மறந்து போனீர்களா? 5000 பேர், 5000 புருஷருக்கு மேற்பட்டவர்களுக்கு 5 அப்பத்தை 2 மீனையும் பகிர்ந்து கொண்டதை மறந்து போனீர்களா? இதெல்லாம் ஏன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இவ்வளவு பெரிய அற்புதம் ஆண்டவரால் செய்ய முடியும்னா, என் சின்ன இந்த கடனை மாற்ற முடியாதா? எனக்கு ஒரு நல்ல வேலையை தர முடியாதா? என் வாழ்க்கை ஆசீர்வாதமா கர்த்தரால மாற்ற முடியாதா? நிச்சயம் முடியும். ஆமென். கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு, தீந்து போச்சு. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் கற்சாடிகளை நிரப்ப சொல்லி அங்க சுவையான தண்ணீரை கொடுக்கிறார். பந்தி விசாரிப்புக்காரன் என்ன தெரியுமா சொல்றான்? எல்லாரும் முன்னால நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, நீரோ இவ்வளவு நேரம் வரையிலும் அதை விட சுவையான ரசத்தை. நான் சொல்லுவேன், முந்தினதை விட பிந்தினது ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் என் ஆண்டவருடைய ஸ்பெஷல். ஆமீன். உலகம் ஃபர்ஸ்ட்ல நல்லா கொடுக்கும், போக போக ஒஸ்டா கொடுக்கும். ஆனா நான் ஆராதிக்கிற இயேசு ஆரம்பம் மர்ப்பமானாலும் முடிவை சம்பூரணமாய் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரியவர்.
இப்போ எல்லாரும் வராங்க, சாப்பிட வராங்க, விசாரிக்க வராங்க. யோபுகிட்ட விசாரிப்புன்னு என்ன ஆச்சு, எப்படி இருக்கு, அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு என்ன கொடுக்குறாங்க, தங்க. அப்போ காசு இருக்கிறவன் தான் இவ்வளவு கஷ்டப்படுறானே, வீட்டை இழந்திருக்கிறான், தங்க காசு கொடுக்குற அளவில் உனக்கு சாமர்த்தியம், உனக்கு ஆஸ்தி இருக்குதுன்னா உன் சகோதரன் இல்லை தானே யோபு. அவன் கஷ்டப்படும் போது ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்கலாம், அவனுக்கு கொஞ்சம் மெடிசின் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒன்று வேண்டாம் கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்கலாம், ஒரு வேளை சாப்பாடு அவனுக்கு கொடுத்துருக்கலாம், என்னடான்னு விசாரிக்க வந்திருக்கலாம். இப்போ அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்த உடனே அவன் என்ன கொடுக்குறானா, தங்க காசு கொடுக்குறானா. தங்க காசு, அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள். 1வது அதிகாரத்தில் எத்தனை ஆடுகள் இருக்கு? 7 × 2 7,000 × 2 மடங்கு 14,000. 6,000 ஒட்டகங்கள். 1வது அதிகாரத்தில் எத்தனை ஒட்டகம்? 3,000. 3,000 பிசாசு விழுங்குனா அவன் வாயிலிருந்து புடுங்கி கர்த்தர் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். பிசாசு எப்பவுமே ஆசீர்வாதத்தை முழுங்குறவன், கர்த்தர் திரும்ப தருகிறவர். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, 6,000 ஒட்டகம், 1000 ஏர்மாடு. 1வது அதிகாரத்தில் எத்தனை ஏர்மாடு? 500 ஏர்மாடு. இங்க 1000 ஏர்மாடு. 1000 கழுதை. 1வது அதிகாரத்தில் எத்தனை கழுதை? 500 கழுதை. 13வது வசனம் பாருங்க, 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் அவனுக்கு பிறந்தார்கள். தோல் அழுகினவன், நாற்றம் பிடிச்சவன், மனைவியினால வெறுக்கப்பட்டவன். இந்த லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, அதுக்கு பிறகு குழந்தை பிறக்கணும்னா 2 பேரும் திரும்ப லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, மனைவி கூட பாருங்க, செத்து போன்னு சொன்னவா திரும்ப அவன் நல்லா ஆன வரவுன்னா லவ் ஆரம்பிச்சிட்டு பிள்ளைங்க பிறந்திருக்கு. லவ் இல்லாமல் பிள்ளைங்க பிறக்காது இல்லை? ஆமாம், பாருங்களேன் கர்த்தர் எப்படி மாற்றுறாருன்னு. யார் வாயால் தூஷண வார்த்தை பேசினாங்களோ அவளை வச்சு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமே. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படும். பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை பாருங்களேன். தோல் அழுகினவன், நாற்றம் பிடிச்சவன், அவனுக்கு பிறக்கிற பிள்ளைங்க சௌந்தரியம், அழகா பியூட்டி பிறக்குது, பியூட்டிஸ் பிறக்குது, அழகான பிள்ளைகள் பிறக்குது, பெண் பிள்ளைகள். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதன் பிறகு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, முந்தின நிலைமையை பார்க்கலாம் உன் பிந்தின நிலை அனுபவிடா, சந்தோஷமாயிரு. நம்மை கர்த்தர் சாக ஒப்பு கொடுப்பது இல்லை, நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய பிரியம். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, முந்தின நிலைமையை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். முந்தின நிலையில இருந்த ஆசீர்வாதத்தை இழந்து வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், முந்தினதை பார்க்கலும் பிந்தினது ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். 2 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். அப்புறம் பாருங்கள், 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அதற்கு அப்புறம் அவன் வியாதியில் மரிக்கல, வயசானதுனால மரிச்சான். ஆமே. முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலை ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? ஆமீன். ஆகாய் 2:9 சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஆண்டுடைய ஸ்பெஷலே அதுதான். சாலமோன் ஆலயம் கட்டுறாரு, எவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயம். சாலமோன் ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கி வந்தது. ஓ, எல்லாரும் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆசாரியர்கள் அங்கே பலி செலுத்த முடியாமல், ஆராதனையை நடத்த முடியாத அளவுல தேவ மகிமை அந்த ஆராதனை ஆலயத்தை சூழ்ந்தது. இப்போ ஆலயம் இடிக்கப்பட்டது, இப்போ 2வது ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் அழுறாங்க, கொஞ்சம் பேர் சந்தோஷப்படுறாங்க. பழைய முந்தின ஆலயத்தை கண்டவங்க எல்லாம் அழுதுறாங்க, ஐயோ இதெல்லாம் எங்க சாலமோனுடைய ஆலயத்தை மாதிரி இருக்க போகுது, வாய்ப்பே இல்லை. ஆனா யங் ஜெனரேஷன் சத்தம் போட்டு கம்பீரமா ஆர்ப்பரிக்குது.
ஓ, இது தேவ மகிமை நிறைந்த ஆலயம், நாங்க முந்தின ஆலயத்தை பார்க்கல, இது ஒரு புதிய ஆலயம் அல்லவா? ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் செருபாபேலே, நீ கட்டுன இந்த ஆலயம் பெரிதா இருக்கும், முந்தினதை விட பிந்தினது பெருசா இருக்கும். அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுவோம். ஒன்னே ஒன்னு செய்யுங்க. ஏசாயா 43:18 சொல்லுது, முந்தினவைகளை நினைக்காதிருங்கள், பூர்வமானவைகளை சிந்திக்காதிருங்கள். ஏசாயா 43:19 சொல்லு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். யோபுவுக்காய் கர்த்தர் புதிய காரியத்தை செய்தார். யோபு பழசையே நினைச்சு மனமடிவாய் சோர்ந்து போய் இருக்க கர்த்தர் விடல. கர்த்தர் நம்பிக்கையை கொடுத்து, அவனுக்கு வார்த்தையை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, ஜபிக்க வைத்து, ஆமென், அந்த பிரச்சனையின் மத்தியிலும் யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜபிக்க வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, டே, நீங்க போய் யோபு கிட்ட போய் இந்த பலி காரியங்களை கொண்டு போங்க, அவன் ஜபிச்சாதான் உனக்கு விடுதலை. யோபு ஜபம் பண்றாரு சிநேகிதர்களுக்காக. யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். முந்தினவைகளை நினைக்காதீங்க, தோல்விகளை நினைக்காதீங்க, அவமானங்களை நினைக்காதீங்க, இழப்புகளை நினைக்காதீங்க. நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எல்லாம் போச்சேன்னு நினைக்காதீங்க, பஞ்சப்பாட்டு பாடாதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். நீங்க இன்னும் சாகல இல்ல, வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். யோபுவின் முந்தின நிலைமையை பார்க்க நம்முடைய பிந்தின நிலை ஆசீர்வாதமா இருந்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி எழுந்து நிற்கலாமா? நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், ஆமென், ஒன்றை நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். பழைய தோல்விகளை மறந்துருங்க, இழப்புகளை மறந்துருங்க. முந்தினதை பார்க்கலும் பிந்தின காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார், புதிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார், புதிய மேன்மைகளை கர்த்தர் தருவார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோபுவின் முந்தின நிலையை பார்க்கலும் அவனுடைய பிந்தின நிலை ஆசீர்வாதமா இருந்தது போல என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஆண்டவரே, யோபு தன்னை அர்ப்பணித்தது போல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், இன்றைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஆனா யோபுவின் முன்னிலையை பார்க்கனுடைய பிந்தின நிலை ஆசீர்வாதமா இருந்தது போல எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் மிகுந்த சோர்வுகள் மத்தியில வந்திருக்கலாம், உபத்திரவங்கள் மத்தியில இருக்கலாம், ஆனால் நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறீர், ஆமீன், இழந்ததை மாத்திரமல்ல 2 மடங்காய் கர்த்தர் திரும்ப தருவார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல நீர் சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமா வைங்க ஆண்டவரே. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து மேன்மைப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் புகழ்ச்சியும் இயேசுவே நாங்கள் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். போக்குவார், வியாதி எல்லாம் நீக்குவார், ஜீவன் அழியாமல் பாதுகாப்பார். பாவங்கள் போக்குவார், வியாதி எல்லாம் நீக்குவார், ஜீவன் அழியாமல் பாதுகாப்பார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயது பால வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயது வாழ வயது போலாகிறது. சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். செய்திடுவார், இனியும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கழங்கள் தானியத்தால் நிரம்பிட செய்திடுவார், இனியும் வெட்கப்பட்டு போவதில்லை. பட்சித்த வருஷங்களின் விளைவை தேவனால் திரும்ப பெற்றுக் கொள்ளுவேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை தேவனால் திரும்ப பெற்றுக் கொள்ளுவேன். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். நிரப்புவார், தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகுமே. எனது கூடாரத்தை மகிழ்வால் நிரப்புவார், தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகுமே. இடிந்த என் வாழ்வை கட்டி எழுப்புவார், முன் போன்ற நிலை பெறுமே. இடிந்த என் வாழ்வை கட்டி எழுப்புவார், முன் போன்ற நிலை பெறுமே. சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் இழந்தவை